நான் முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 2000ல் 2000ஆம் வருஷம் ஜனவரியில், அதாவது அந்த ஐடி பூம் வந்து பீக்கில் இருக்கிறப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா 80% அப்படிங்கிற அளவுக்கு டவுன் ஆயிடுச்சு. சும்மா போய் கூகுளில் போயிட்டு டாப் பர்ஃபார்மிங்ஸ் ஃபண்டுன்னு எடுத்து ஏதோ ஒரு ஃபண்டு 40% ரிட்டர்ன் வந்துச்சுன்னா உடனே அந்த ஃபண்டில் போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா எனக்கு நடந்து அதே தான் நடக்கும். டைரெக்டாக பண்ண தேவையில்லை, எல்லாருமே அட்வைசர் மூலியமாக தான் வாங்கன்னு சொல்ல வரல. கொஞ்ச நாளுக்கு பண்ணுங்கள், ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் வந்து ஒரு அட்வைசர் மூலிமா பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் வேணால் அவங்க தனியாக பண்ணிக்கலாம். வணக்கம், நாங்கள் வந்து MBA ஸ்டூடெண்ட்ஸ். எங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமாக சில டவுட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் ஜெயக்குமார் சார்கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்திருக்கோம். சார் வணக்கம் சார், என் பேர் பிரவீன் ராஜ். இப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் 25-30 இயர்ஸ் இந்த லைனில் இருந்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இந்த ஃபீல்டில் வரணுன்ற ஒரு ஊக்கம் எப்படி இருந்தது? ஆரம்ப காலங்களில் இந்த ஃபீல்டில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சார்? ஓகே, நான் வந்து 96ல் வந்து துபாய் போனேங்க சார். சரி. அப்போ வந்து 98-99 வாக்கில் என்னுடைய நண்பர் வந்து ஒருத்தர் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வித்தின் 1 இயர் டபுள் ஆகிடுச்சு, அதனால் நம்ம அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். பட் அவர் சொல்லிவிட்டு திருப்பி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குள்ளே ஒரு 1 இயர் பக்கம் ஆகிடுச்சு. நான் முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 2000ல் 2000ஆம் வருஷம் ஜனவரியில், அதாவது அந்த ஐடி பூம் வந்து பீக்கில் இருக்கிறப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஃபண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து செக்டார் ஃபண்டு. ஒரு ரெண்டு ஃபண்ட் ஹவுஸில் ரெண்டுமே சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ஐடி செக்டார் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அது 1 இயரில் வந்து பார்த்திங்கன்னா 80% அப்படிங்கிற அளவுக்கு டவுன் ஆகிடுச்சு. நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கேட்கல, ஏன் இந்த மாதிரி டவுன் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கல. ஏன்னா எனக்கு தெரியும் அவர் என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, என்னுடைய நல்லதுக்காக தான் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக எனக்கு தெரியும். அப்புறம் வந்து நான் அதை பற்றி படிக்க ஆரம்பித்தேன், ஏன் வந்து டவுன் ஆகிடுச்சு அப்படிங்கிறத பற்றி. இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் மேகசின்ஸ் அது மாதிரி நிறையா படிக்க ஆரம்பித்தேன். 2000லேருந்து 2003 வரலுமே வந்து நான் படிக்க ஆரம்பித்தேன். ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் தெரிஞ்சது இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து எந்த தப்புமே கிடையாது, நாம் வந்து அதில் அப்ரோச் பண்ணுற விதம் தான் தப்பு. இப்போ எப்படி ஒரு புதுசாக ஒருத்தர் கார் வாங்கியிருக்கிறாரு, கார் ஓட்டவே தெரியாமல் அவர் பாட்டுக்கு ஓட்டிகிட்டு போனார்னா ஆக்சிடென்ட் தான் ஆகும். அப்போ கார் மேலே தப்புன்னு சொல்ல முடியாது இல்லை. அந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி அப்ரோச் பண்ணணுமே தெரியாத ஒரு தப்பான ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு 80% லாஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு புரிதல் வந்துச்சு, நம்ம வந்து இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே. ஹலோ சார், நான் சாந்தினி. இப்போது வந்துட்டு ரீசெண்டாக இருக்கட்டும், இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் பயப்படுறாங்க அதுக்குள்ளே வர்றதுக்கு. யாரும் அவ்வளோ இனிஷியேட்டிவ் எடுத்து டக்குனு மியூச்சுவல் ஃபண்ட்குள்ளே வர்றதில்லை, அதில் ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? ஓகே, நீங்கள் சொல்கிறது வேலிடான பாயிண்ட்டு தான். பட் அவங்க ஏன் அந்த மாதிரி நினைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை பார்த்தோம்னா, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு நஷ்டம் அடைஞ்சிருப்பாங்க. ஏன் நஷ்டம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸ்பர்ட் அட்வைஸ் இல்லாமல் அவங்களாவே இப்போ ஏதோ பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு வேலையை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா, எந்தளவுக்கு ஈஸியாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு அந்த வேலை. இப்போ ஆன்லைனில் போய் நம்ம இப்போ அமேசான்லேயோ இல்லை ஸ்விக்கிலேயோ ஆர்டர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். பட் அதை அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால அந்த ஒர்க்கே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நினச்சிக்க முடியாது. ஸோ அப்போ அந்த ஒரு ஸ்கீமை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ரொம்ப டீட்டெயில்டு அனாலிசிஸ் பண்ணணும். சும்மா போய் கூகுளில் போய்ட்டு டாப் பர்ஃபார்மிங்ஸ் ஃபண்டுன்னு எடுத்து ஏதோ ஒரு ஃபண்டு 40% ரிட்டர்ன் வந்துச்சுன்னா உடனே அந்த ஃபண்டில் போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா எனக்கு நடந்து அதே தான் நடக்கும். 2000ல் வந்து ஒரு ஐடி ஃபண்டில் பண்ணி எனக்கு 1 இயரில் 80% லாஸ் ஆச்சு. பட் அதுக்கு முன்னாடி அந்த ஃபண்டு பற்றி ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸ் இதெல்லாமே பண்ணி ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைசர் மூலிமா பண்ணியிருந்தாருன்னா அது பண்ண முடியும். அதுக்காக நான் யாரையும் டைரெக்டாக பண்ண தேவையில்லை, எல்லாருமே அட்வைசர் மூலிமா தான் வாங்கன்னு சொல்ல வரல. கொஞ்ச நாளுக்கு பண்ணுங்கள், ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் வந்து ஒரு அட்வைசர் மூலிமா பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கப்புறம் வேணால் அவங்க தனியாக பண்ணிக்கலாம். எடுத்தோடனே நம்மளே பண்ணணும், இது நெட்டில் போகலாம், நமக்கு எதுவுமே தேவையில்லை, கூகுளில் போகலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா பெரும்பாலான டைமில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரையிலும் ஒரு நெகட்டிவாக தான் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இன்வெஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படுறாங்க இப்போ. ஹலோ சார், ஐம் ஸ்ருதி. ஸோ இப்போ உமன்ஸ்லாம் வந்து எந்த மாதிரி சார் இன்வெஸ்ட் பண்ணலாம்? இப்போ நாங்களாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நாங்களாம் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ எங்களோட அம்மாக்கள் இவங்கெல்லாம் வந்து என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஓகே, உமன்ஸுன்னு சொல்கிறப்ப நான் உங்களுக்கு வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன். ஹிஸ்டாரிக்கலாக இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஒரு பெஸ்ட் புக்குன்னு சொன்னிங்கன்னா இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் சொல்லுவாங்க. அதில் பெஞ்சமின் கிராகமும் அவன் வந்து இவர் வாரன் பஃபெட்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்காவில் உள்ள டேட்டா படி சொல்லியிருக்காங்க, விமன் வந்து மென்னை விட பெட்டர் இன்வெஸ்டர் அப்படிங்கிறாங்க. ஈவன் இந்தியாலையும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ விமன் வந்து ஜென்ரலாகவே மென்னை விட பெட்டர் இன்வெஸ்டர்ஸ். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப நுணுக்கமாக பார்த்து தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஊரில் விமன் வந்து ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நிறைய ஜாஸ்தி வரல அப்படின்னா, என்னுடைய புரிதல் என்ன இருக்குன்னா, பெரும்பாலான டெசிஷன்ஸ் வந்து ஜென்ஸ் எடுக்கிறப்போ அவங்க போய் இப்போ இவங்க சொன்னாங்கல்ல பயந்துக்கிறாங்க தப்பான இன்வெஸ்ட்மெண்ட், அவங்க போய் மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஸ்டாக்லேயோ போய் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் வந்துச்சுன்னா அவங்க ஒய்ஃபோ என்ன இது பயந்துக்கிட்டு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி போகிறாங்க. பட் அவங்களும் வந்து அவங்க என்ன பண்ணோம்னா, வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் யாரோ பண்ணாங்கன்னா அவங்க ஒய்ஃபு டாட்டர்ஸ் யார் இருந்தாலும் அவங்களையும் இன்வால்வ் பண்ணி
ஒரு டெசிஷன் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு வந்து எதனால் வந்து தப்பு வந்துச்சுன்னு சொல்லி ஒரு கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பெரும்பாலான இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃப் யாரோ ஒருத்தர் மாத்திரம் டெசிஷன் எடுப்பாங்க. ஈவன் அவங்க குழந்தைங்களுக்கும் தெரியாது எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது, எதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது. ஸோ ஒரு ஃபேமிலி இருக்கிறப்ப அந்த ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து அதில் பண்ணோம்னா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். தப்பு நடந்துச்சுனாலும் எங்கே நடந்துச்சுன்னு சொல்லி பின் பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ சார் இன்னும் ஒரு கொஸ்டின், இப்போ வந்து பாஸ்ட்டில் கொடுத்துருக்க ரிட்டர்ன்ஸ் தான் வந்துட்டு ஃப்யூச்சர்லேயும் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம அஷூரன்ஸ் கொடுக்கலாமா, கொடுக்க முடியுமா? ஏன்னா இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ மார்க்கெட் அதே மாதிரி போச்சுன்னா ஒரு 30-35 கொடுக்குறது வந்து அடுத்தும் 30-35 கொடுக்கும்னு சொல்லலாம். மார்க்கெட் டெய்லி மாறிக்கிட்டே இருக்கிறனால இப்போது ஸ்மால் கேப்லாம் வந்து 35 to 40 கொடுக்குது. இதே தான் அடுத்தும் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி அஷ்யூர்டாக வந்துட்டு சில இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வர்றாங்க. அவங்களுக்கு அது ஆக்சுவலாக என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஒரு தவறான அண்டர்ஸ்டாண்டிங்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் வந்து ரிட்டர்ன் வந்து எவ்வளோ எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னா 12% வந்து ஒரு லார்ஜ் கேப்பில் வந்து எதிர்பார்க்கலாம். அதுலேருந்து 1 or 2% தான் வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப் எதிர்பார்க்கலாம். ஸோ மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 13% ஒரு 15% வந்து ரிட்டர்ன் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது லாங் டேர்மில். லாங் டேர்ம் அப்படிங்கிற நான் சொல்கிறது 10 years and above, 10 year to 20 years. பட் இந்த பீரியட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டு 5 year ரிட்டர்ன் வந்து ஸ்மால் கேப்பில் பெஸ்ட்டு பர்ஃபார்மிங் ஃபண்டு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 40% கொடுத்துருக்கு. அது என்ன ரீசன்னா, இன்னிலிருந்து கரெக்டாக 5 year முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா அது கோவிடோட பாட்டம். அந்த மாதிரி எல்லா டைமும் வராது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப்பில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கனாலும் பாட்டமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் ஓவர் லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து ஒரு 13-15% எதிர்பார்க்கலாம். அதுலேயே சில இன்வெஸ்ட்மெண்ட்டு ஏதாச்சும் மார்க்கெட் அந்த எக்கனாமிக் சைக்கிள் டவுன் டவுனில் இருக்கிறப்பையோ இந்த கோவிட் மாதிரி வர்றப்பையோ இல்லை வார் மாதிரி டைமில் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ரிட்டர்ன் கொடுக்கும். அந்த எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ரிட்டர்ன் வந்து எல்லா டைமே வந்து நமக்கு வராது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஆவரேஜ் ரிட்டர்ன் அப்படிங்கிறப்ப மிட் அண்ட் ஸ்மால் கேப் 13-15% அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல ரிட்டர்ன். 15% ரிட்டர்னா எவ்ரி 5 yearsல நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டபுள் ஆகிடும். கரெக்டுங்களா? நம்ம FDயில் வந்து 1 lakh போட்டோம்னா 10 years கழிச்சு தான் 2 lakh ஆகும். அதே வந்து ஒரு 15% ரிட்டர்னுங்கிறப்ப எவ்ரி 5 year டபுள் ஆகும். பட் என்ன பிரச்சனைனா 5 yearக்கு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி போகாது. ஃபஸ்ட்டு 2-3 வருஷம் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், இல்லை ரிட்டர்னே இல்லாமல் இருக்கும். கடைசி 1 yearல அந்த எல்லா ரிட்டர்னும் சேர்ந்து வந்துடும். ஸோ அதனால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பர்பஸ்க்காக பண்ணுறோம், எவ்வளவு நாள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹோல்டு பண்ணுவோம், அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டு பண்ணுறப்ப நம்மளால் எவ்வளோ ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து தாங்கிக்க முடியும், இதெல்லாம் பார்த்து தான் பண்ணணும். சும்மாச்சுமே அவர் பண்ணியிருக்கிறாரு, அவருக்கு அவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணோம்னா அது பெரும்பாலும் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் முடியும். இப்போ சார் ரொம்ப நன்றி சார். எங்களோட எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாக ஆன்சர் சொல்லி டீனேஜர்ஸ்க்கு புரியும்படியாக ஒரு கதையிலையும் ஒரு சூப்பராக முடிச்சிங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. விகடன் குழும நிறுவனங்களில் ஒன்றான விகடன் வெல்த் பிரைவேட் லிமிடெட் லாபம் ஆம்பி பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக நிறுவனமாகும். ARN எண் 310095. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்.